கன்னிராசிக்காரர்களினுடைய ஜாதகத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி இன்றைக்கு பேச போகிறோம். இதுவரைக்கும் யாரும் வெளிப்படையாக சொல்லாத பல ரகசியங்களை இந்த பதிவில் உங்களுக்கு விளக்கப் போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னிராசி ஜோதிடத்தில் 6வது ராசியாக விளங்குவது போல உங்கள் வாழ்க்கையும் ஒழுக்கம், பகுத்தறிவு மற்றும் பரிபூரணத்தை நாடும் குணத்தால் நிரம்பியது. புதனின் ஆதிக்கத்தில் இயங்கும் இந்த பூமி ராசி உங்களை பகுத்தறிவு மிக்கவர்களாகவும் விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் ஆக்குகிறது. இந்த விரிவான பதிவில் உங்கள் குணங்கள், உங்கள் பலம், பலவீனங்கள், வேலை, படிப்பு, காதல், குடும்பம், பொருளாதாரம், கணவன் மனைவி உறவு, யோகமான வயது, கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மற்றும் வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஆகியவற்றை மிக விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை புரிந்து உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். கன்னி ராசிக்காரர்கள் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இவர்களின் மனதின் கூர்மையையும் ஒழுக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். மலை உச்சி போல இவர்களின் எண்ணங்கள் எப்போதும் தெளிவாகவும் ஒழுங்காகவும் இருக்கும். ஆனால் அந்த தெளிவின் ஆழத்தில் இருக்கும் பகுத்தறிவும் மற்றவர்களுக்கு உதவும் மனமும் தான் இவர்களின் உண்மையான குணம். கன்னிராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்போதும் கவனம் செலுத்துவார்கள். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களையும் துல்லியமாக கண்டுபிடிப்பார்கள். வாழ்க்கையில் ஒழுங்கும் சீரும் இவர்களின் மூச்சு போல் இருக்கும். அவர்கள் வாழும் இடம், அணியும் உடை, பேசும் வார்த்தை எல்லாமே சுத்தமாகவும் சீரானதாகவும் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் இயல்பு. சிறிய தவறுகள் கூட இவர்களின் பார்வைக்கு உடனே பட்டுவிடும். இந்த ராசிக்காரர்கள் பகுத்தறிவு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது சரியா தவறா, என்ன நன்மை என்ன தீமை என்று ஆராய்ந்துதான் முடிவு செய்வார்கள். அதனால இவர்களிடம் மற்றவர்கள் அதிகம் நம்பிக்கை வைப்பார்கள். உழைப்பில் இவங்களுக்கு சோர்வு கிடையாது. கடின உழைப்பின் மூலம் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்று நம்புவார்கள். வியர்வை சிந்தி அடைந்த வெற்றியே இவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எதையும் சுலபமாக பெற விரும்ப மாட்டார்கள். முயற்சியால் கிடைத்ததே இவர்களுக்கு பெருமை. பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உணர்ச்சி இவர்களின் இரத்தத்தில் கலந்து கிடக்கிறது. யாராவது சிரமத்தில் இருந்தால் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உடனே மனதில் வரும். ஆனாலும் அவர்கள் உதவியதை வெளிப்படையாக சொல்லி புகழ் தேட மாட்டார்கள். தன்னலமற்ற சேவை மனப்பான்மை இவர்களின் அடையாளம். கன்னி ராசிக்காரர்கள் எளிமையானவர்களாகவும் அடக்கமானவர்களாகவும் இருப்பார்கள். தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி காட்ட விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் அந்த திறமை அவர்களின் வாழ்க்கையில பல வாய்ப்புகளை தரும். நேர்மையும் நீதியும் இவர்களின் அடிப்படை குணம். பொய் சொல்லவும் ஏமாற்றவும் இவர்களின் மனசாட்சியே அனுமதிக்காது. இவர்கள் கடமை உணர்வில மிகுந்தவர்கள். குடும்பம், நண்பர்கள், வேலை எதுவாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்ய வேண்டியதுதான் என் பொறுப்பு என்று நினைத்து முழுமையாக செய்கிறார்கள். அதனால இவர்களை நம்பி குடும்பமும் சமூகம் பல பொறுப்புகளை ஒப்படைக்கும். சிந்தனையின் ஆழத்தில இவர்களுக்கு ஒப்பில்லை. சிறிய விஷயத்தையும் பெருசாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள். ஆனால் அதே சிந்தனை அதிகமாகிவிட்டால் சில நேரங்களிலே மன அழுத்தமாக மாறிவிடும். இவர்களின் விமர்சன மனப்பான்மை தனித்துவமானது. எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆராய்ந்துதான் ஒப்புக்கொள்வார்கள். சில சமயம் மற்றவர்களை விமர்சிப்பது போல தோன்றினாலும் அது உண்மையிலே நியாயமான காரணத்தோடு வரும். ஒரு விஷயத்தை தொடங்கினால் அதை நிறைவு செய்யும் வரை விட்டுவிட மாட்டார்கள். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் பொறுமையாக தாங்கி இறுதி வரை போராடுவார்கள். அறிவை பெருக்கிக் கொள்ளும் ஆசை இவர்களிடம் எப்போதும் இருக்கும். புத்தகங்கள் படிப்பது, புதிய விஷயங்களை அறிதல், அனுபவங்கள்ல இருந்து கற்றுக்கொள்வது இவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். அவர்கள் எப்போதும் நான் இன்னும் எப்படி வளர முடியும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில ஒழுக்கத்தை கடுமையா பின்பற்றுவாங்க. உணவு, தூக்கம், வேலை அனைத்திலும் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பாங்க. இந்த சுய கட்டுப்பாடு தான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. கன்னி ராசிக்காரர்கள் வெளியில கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகுந்த பாசம் உள்ளவர்கள். குடும்பத்தாரை, நண்பர்களை பாதுகாக்கும் மனம் அதிகம். அன்பை வெளிப்படையாக காட்டாதவர்கள் என்றாலும் அந்த பாசமே அவர்களின் ஒவ்வொரு செயலிலும் தெரியும். இவர்கள் சில சமயம் தனிமையையே விரும்புவார்கள். கூட்டத்தில் இருந்தாலும் மனதளவில் தனியாக சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அந்த தனிமையில தான் அவர்களுக்கு புதிய யோசனைகள் தோன்றும், புதிய முடிவுகள் உருவாகும். கன்னி ராசிக்காரர்களின் பலம்.
கன்னிராசிக்காரர்கள் மிகவும் திட்டமிட்ட விவேகமான மற்றும் கவனமானவர்கள். அவர்கள் ஒழுங்கையும் நேரத்தையும் மதிப்பவர்கள். வேலை வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உறவுகளில் அவர்கள் பொறுப்பும் நம்பகத்தன்மையும் காட்டுவர். அவர்கள் பிரச்சனைகளை விவேகமாக சிந்தித்து தீர்வு காணும் திறன் கொண்டவர்களாக இருப்பதால் மிகச் சிக்கலான சூழல்களிலும் நம்பகமானவர்கள். நுணுக்கமான அன்பும் பொறுப்பும் உறவுகளில் நிலைத்திருக்கும் உறவுகளையும் உருவாக்கும். அவர்களது பழகும் உழைப்பும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் வாழ்க்கையில வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவுகிறது. உங்கள் பலவீனம் என்ன? கன்னி ராசிக்காரர்கள் சில நேரங்களில் அதிக கவலைப்படுவார்கள். சிறு சிக்கலும் ஒழுங்கில பாதிப்பும் அவர்களை மனச்சோர்வில் ஆழ்த்தும். அவர்கள் சில சமயம் மிகவும் விமர்சகமானவர்களாகவும் மற்றவர்களின் குறைகளை எளிதில காணும் பழக்கமும் கொண்டுள்ளனர். இதனால உறவுகளில் சிக்கல்கள் உருவாகலாம். சில நேரங்களில் செயல்முறை லாபத்தை குறைக்க செய்யும். சில நேரங்களில் பிறரின் உதவியை கேட்க தயங்குவது கூட சிக்கலாக இருக்கலாம். உங்கள் செயல்கள் உங்கள் ஆளுமையின் மிக முக்கியமான பகுதி. நீங்கள் பகுத்தறிவுடனும் ஒழுங்காகவும் செயல்படுபவர்கள். உங்கள் மனதில் ஒரு யோசனை தோன்றினால் அதை மிகவும் தெளிவாக செயல்படுத்துவீர்கள். உதாரணமாக, ஒரு கன்னி ராசிக்காரர் ஒரு புதிய தொழிலை தொடங்க முடிவெடுத்தால் அவர் முழு திட்டமிடலுடன் அதை வெற்றிகரமாக நடத்துவார். ஆனால் உங்கள் அதிக விமர்சன அணுகுமுறை சில சமயம் உங்களை பகுத்தறிவு முடிவுகளில் தாமதப்படுத்தலாம். நீங்கள் ஒழுங்கையும் நேர்மையையும் விரும்புவீர்கள். உங்கள் செயல்கள் பெரும்பாலும் உங்கள் குடும்பத்தையும் பணியையும் நோக்கியவை. இதை பயன்படுத்தி உங்களை சில பேர் ஏமாற்றலாம். இதை தவிர்க்க உங்கள் செயல்களுக்கு முன் சற்று உணர்ச்சியுடன் திட்டமிட முயற்சிக்கவும். வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பகுத்தறிவு மிக்கவர்கள். இதனால அவர்கள் பணியிடங்களில் ஒழுங்கமைப்பு மற்றும் துல்லியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மற்றவர்களின் தவறுகளை சரி செய்யும் திறமை இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. அதனால ஆய்வு, கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம், நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். இவர்களிடம் இருக்கும் நுணுக்கமான அணுகுமுறை மற்றும் பகுத்தறிவு காரணமாக எழுத்து, ஆய்வு, தரவு பகுப்பாய்வு, மருத்துவ ஆராய்ச்சி, கணக்கு வழக்கு போன்ற துறைகளிலும் சிறப்பாக உயர முடியும். நிதி மேலாண்மை, ஒழுங்கமைப்பு, கல்வி நிறுவனங்கள், சேவை துறைகளில் வெற்றி பெறுவர். ஆனால் இவர்களுக்கு உள்ள ஒரு சவால் என்னவென்றால் தங்களை மிகவும் விமர்சிப்பது. இதனால சில சமயம் ஒரே வேலைக்குள் நீண்ட நாள் நிலைத்து நிற்க முடியாமல் போகலாம். சில நேரங்களில் அதிக பரிபூரணத்தை நாடுவதால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். மேலும் இவர்களுக்கு முடிவெடுக்க சற்று தாமதம் இருக்கும். சில நேரங்களில் அதிகமாக நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைவது. ஆனால் ஒருமுறை மனதை நிலைப்படுத்தினால் தங்கள் உழைப்பால் பெரிய நிலையை அடையும் சக்தி இவர்களிடம் இருக்கும். படிப்பு மற்றும் கல்வி எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே அதிக புத்திசாலித்தனமும் கூர்மையான நினைவாற்றலும் கொண்டவர்கள். ஒரு முறை கற்றுக்கொண்ட விஷயங்களை எளிதில் மறக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் படிப்பில் சிறந்த ஆர்வம் காட்டுவது அவர்களின் மனநிலைக்கு ஏற்ப இருக்கும். மனதில் தெளிவு இருந்தால் மிகுந்த ஆர்வத்துடன் படிப்பார்கள். மனம் குழப்பமாக இருந்தால் கவனம் சிதறிவிடும். அவர்களின் பகுத்தறிவு மற்றும் நுணுக்கமான அணுகுமுறை காரணமாக அறிவியல், கணிதம், ஆய்வு, தொழில்நுட்பம், மருத்துவம் போன்ற பாடங்களில் சிறந்து விளங்குவார்கள். அதே சமயம் எழுத்து, இலக்கியம், உளவியல் போன்ற மனித உணர்ச்சியுடன் தொடர்புடைய துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் காண முடியும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆழமாக ஆராயும் பழக்கம் இருக்கும். அவர்கள் விரும்பும் பாடத்தை தேர்ந்தெடுத்தால் அதில் நிபுணராகும் திறன் உண்டு. ஆனால் சில நேரங்களில் அதிக விமர்சனம், பயம், மனக்குழப்பம், குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக படிப்பை பாதியில் விட்டுவிடும் நிலையும் ஏற்படலாம். ஆனால் சரியான வழிகாட்டலும் மன அமைதியும் கிடைத்தால் கன்னிராசிக்காரர்கள் கல்வியில் உயர்ந்த பட்டங்கள், பெரும் சாதனைகள் அடையக்கூடியவர்கள். காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்கள் காதலில் விழும்போது அவர்கள் முழு நேர்மையுடனும் பகுத்தறிவுடனும் ஈடுபடுவார்கள். இவர்களிடம் இருக்கும் அன்பு மிக தூய்மையானது. ஆனால் அதற்கு பதிலாக ஒழுக்கமும் நேர்மையும் எதிர்பார்ப்பார்கள். இந்த அதீத பரிபூரணத்தை நாடும் தன்மைதான் சில நேரங்களில இவர்களை ஏமாற்றத்திற்கு ஆளாக்கும். ஏனென்றால் இவர்களிடம் இருக்கும் நம்பிக்கை, நேர்மை மற்றும் ஆராயும் தன்மை காரணமாக தவறான நபர்களை நம்பிவிடுவார்கள். அந்த நபர் உண்மையாக நேசிக்கவில்லை என்றாலும் அவர்கள் நேர்மையாக நடந்தால் உடனே மனதை ஒப்படைத்து விடுவார்கள். பின்னர் அந்த நபர் விலகிச் சென்றால் கன்னி ராசிக்காரர்கள் பெரும் மன உளைச்சலை அனுபவிப்பார்கள். காதல் ஏமாற்றம் இவர்களுக்கு எளிதானது அல்ல.
அது இவர்களின் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு முறை ஏமாற்றம் அடைந்தால் மீண்டும் யாரையும் நம்பவே முடியாமல் போகும் நிலை வரும். சில நேரங்களில் அந்த காயம் பல வருடங்கள் இவர்களை பின்தொடரும். ஆனால் இதற்குள்ளும் ஒரு நல்ல பக்கம் உள்ளது. அந்த அனுபவத்திலிருந்து ஒரு வலிமையான குணம் உருவாகும். தங்கள் அன்பை எங்கு எப்போது வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். உண்மையானவரை அடையாளம் காணும் திறன் வளர்ந்துவிடும். அதனால கன்னி ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை உண்மையானவருடன் சேர்ந்தால் மிகவும் நேர்மையானதும் அழகானதும், ஆனால் தவறானவருடன் சேர்ந்தால் மிகுந்த வலியும் பாடங்களும் நிறைந்ததாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்காரர்கள குடும்பம்னா ஒழுங்கையும் பொறுப்பையும் அர்ப்பணிப்பவர்கள். அவர்களுடைய மனதில் வீடு, உறவுகள், ஒழுக்கம், பாதுகாப்பு இவையே முதலிடம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கவனித்து ஒழுங்காக வழிநடத்தி நேர்மையுடன் காப்பாற்றும் பண்பு இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். ஆனால் இவர்களின் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் அதிக விமர்சனம். குடும்பத்திலே சிறிய விஷயத்திலே மனம் புண்பட்டு விடுவார்கள். சில நேரங்களில் அதிக ஒழுங்கு எதிர்பார்ப்பதால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாகும். கணவன் மனைவி உறவு. கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையிடம் முழு நேர்மையும் பொறுப்பும் கொடுப்பவர்கள். ஆனால் அவர்களின் அதிக விமர்சன மனப்பான்மை சின்ன விஷயத்துல கூட மன கஷ்டத்தை உருவாக்கும். அதிக ஒழுங்கையும் நேர்மையையும் எதிர்பார்ப்பார்கள். அது கிடைக்கவில்லை என்றால் சற்று வருத்தம் அடைவார்கள். அதே சமயம் துணையின் மகிழ்ச்சிக்காக தங்களையே தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். குடும்ப உறவுகளில் பெற்றோர், சகோதரர், சகோதரிகள் இவர்களை எல்லோரையும் ஒழுங்குடன் காப்பார்கள். வீட்டில் சண்டை ஏற்பட்டால் அதை பகுத்தறிவுடன் சமாதானப்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் இவர்களின் அதிகமான விமர்சனம் சில நேரங்களில் குடும்பத்தினரால் சற்று சுமையாக உணரப்படலாம். கன்னிராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மனதில் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு. சின்ன விஷயத்துல விமர்சனம், சின்ன தவறில் மன உளைச்சல், உறவுகளில் அதிக ஒழுங்கு எதிர்பார்ப்பதால் ஏற்பட்ட மனக்கசப்பு. கணவன் மனைவி இடையே பாசம் அதிகம் இருந்தாலும் சில சமயம் தேவையில்லாத மனக்கசப்புகள் இவர்களுக்கு இருக்கும். உங்கள் திருமண வாழ்க்கையில திறந்த பேச்சு மிக முக்கியம். உதாரணமாக, ஒரு கன்னிராசிக்காரர் தனது துணையுடன் தனது உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டால் உறவு மேலும் வலுவாகும். உங்கள் துணை உங்கள் ஒழுங்கு உணர்வை மதிக்க வேண்டும். அதே சமயம் நீங்களும் அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். உங்கள் திருமண வாழ்க்கையில ஒழுங்கான பயணங்கள், அன்பான தருணங்கள் மற்றும் குடும்ப நேரங்கள் உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும். கன்னி ராசிக்காரர்கள் ஒருமுறை குடும்பத்தில் நம்பிக்கை வைத்தால் அந்த குடும்பத்திற்காக உயிரையே அர்ப்பணிப்பார்கள். குடும்பத்தின் வளர்ச்சி, ஒழுங்கு, அமைதி இதைத்தான் இவர்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே சிக்கன மனப்பான்மை கொண்டவர்கள். அவர்களிடம் இருக்கிற ஒரு சிறப்பு என்னவென்றால் ஒழுங்கான நிதி மேலாண்மை, சேமிப்பு மற்றும் நிலையான பொருள்களை வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் எப்போதும் இருக்கும். பையில அதிக பணம் இருந்தாலும் மனதுல இது போதுமா, இன்னும் ஒழுங்காக சேமிக்க வேண்டியதுதானே என்ற எண்ணம் எப்போதும் இருக்கும். அவர்களுடைய பொருளாதார நிலைமை வாழ்க்கையின் பல கட்டங்களில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கும். சில சமயம் பெரிய லாபமும் வரும், சில சமயம் தேவையற்ற செலவுகளும் அதிகரிக்கும். ஆனால் இவர்களிடம் இருக்கும் பகுத்தறிவும் ஒழுங்கும் காரணமாக எப்படியாவது கஷ்டத்திலிருந்து மீண்டு நிற்பார்கள். விசேஷமாக கன்னி ராசிக்காரர்கள் சொத்து, நிலம், நிதி முதலீடு போன்ற விஷயங்களில் முதலீடு செய்தால் அது நீண்ட நாள் பலன் தரும். ஆனால் அவசர முடிவுகள் அல்லது பிறர் சொல்வதை நம்பி முதலீடு செய்வது இவர்களுக்கு இழப்பு தரும். இவர்களின் நிதி சவால்கள் அதிக ஆராய்ச்சி காரணமாக தவறான முதலீடுகள் செய்வது, சின்ன விஷயங்களில் கூட அதிகம் செலவு செய்து பின்பு வருந்துவது, மனநிலைக்கு ஏற்ப செலவு பழக்கம் மாறிவிடுவது, சில நேரங்களில் தேவையில்லாத கடன் சுமையை ஏற்றுக்கொள்வது. இதை தவிர்ப்பது எப்படி? சிக்கனம், ஒழுங்கான திட்டமிடல், நிலையான முதலீடு இவர்களை பாதுகாப்பாக வைக்கிறது. நீண்ட நாள் பார்த்தால் இவர்களின் பொருளாதாரம் மெதுவாக இருந்தாலும் நிலையான நிலையை அடையும். குடும்பத்திற்காக பணம் சேர்ப்பதில் இவர்களின் ஆர்வம் அதிகம். அதனால கன்னி ராசிக்காரர்களின் பொருளாதார நிலை ஆரம்பத்தில் சற்று ஏற்ற தாழ்வுகளுடன் இருந்தாலும் இறுதியில் சொத்து, சேமிப்பு, நிலையான வளம் இவர்களுக்கு வந்து சேரும். பொருத்தமான ராசிகள் ரிஷபம், மகரம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகள் உங்களுக்கு நல்ல பொருத்தம். இந்த ராசிகள் உங்கள் ஒழுங்கு உணர்வை புரிந்து உங்கள் நேர்மையை மதிக்கும். உதாரணமாக, ஒரு கன்னி ராசிக்காரர் ஒரு ரிஷப ராசிக்காரருடன் திருமணம் செய்தால் இருவரும் ஒருவரை ஒருவர் ஒழுங்குடன் வழி நடத்துவார்கள். மகர ராசிக்காரர்கள் உங்கள் பகுத்தறிவை புரிந்து கொள்வார்கள். மேலும் கடக ராசிக்காரர்கள் உங்கள் நேர்மையை ஆதரிப்பார்கள்.
கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். கன்னி ராசிக்காரர்கள் மிகுந்த ஒழுங்கு, நேர்மை, பகுத்தறிவு கொண்டவர்கள். அதனால எல்லோருடனும் பழகும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சில ராசிகளுடன் இவர்களுக்கு சவால்கள் அதிகம் இருக்கும். மிதுனம், தனுசு மற்றும் மீனம் இந்த ராசிக்காரர்களிடம் கவனமாக இருக்கவும். மிதுன ராசிக்காரர்கள் சுதந்திரமானவர்கள், அதிகம் பேசுபவர்கள். கன்னி ராசிக்காரர்களின் ஒழுங்கு எதிர்பார்ப்பு இவர்களுக்கு சற்று சுமையாக தோன்றும். அதனால உறவில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரத்தை, வெளிப்புற வாழ்க்கையை விரும்புவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் ஒழுங்கு, நேர்மை, பரிபூரணம் என்பதையே முக்கியமாக கருதுவார்கள். இதனால வாழ்க்கை முறையில வேறுபாடுகள் ஏற்படும். மீன ராசிக்காரர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள். ஆனால் அவர்களின் கனவு உலகம் கன்னி ராசிக்காரர்களின் பகுத்தறிவுடன் மோதும். இதனால உறவில் கொஞ்சம் மனக்கசப்பு வரும். ஆனால் அதற்காக இந்த ராசிகளுடன் வாழவே முடியாது என்பதில்லை. பொறுமை, புரிதல், சமரசம் இருந்தால் எல்லா உறவுகளும் நல்லபடியாக வாழலாம். கன்னி ராசிக்காரர்களின் யோகமான வயதுகள். கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல கட்டங்களில் சவால்களை சந்திப்பார்கள். ஆனால் சில குறிப்பிட்ட வயதுகளில் இவர்களுக்கு நல்ல யோகம், முன்னேற்றம், பொருளாதார நிலைமை வலுப்படும். 23வது வயதுல படிப்பு அல்லது வேலை வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்புமுனை வரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 29வது வயதுல வாழ்க்கையில சற்று நிலைத்தன்மை வரும். வேலை, தொழில், திருமணம் ஆகியவற்றில நல்ல முன்னேற்றம் தெரியும். 35 வயதுல நிதி பலம் அதிகரிக்கும். சொத்து, நிலம், முதலீடு வாங்கும் வாய்ப்பு வரும். 41வது வயதுல வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு, தொழிலிலும் பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி காணப்படும். 47வது வயதுல குடும்பத்திலே அமைதி, குழந்தைகளின் முன்னேற்றம், நிதி நிலைத்தன்மை கிடைக்கும். 53வது வயதுல பெரிய சொத்து, நிலையான நிலைமை, சமூக மரியாதை அதிகரிக்கும். 59 வயசுக்கு மேல் வாழ்க்கை அனுபவத்தால் நிலைத்த நிலைமை. ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் இவர்களுக்கு சுகமான வாழ்க்கை. கன்னி ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமையில் நிலைத்தன்மை எப்போது வரும்? 29 முதல் 35 வயது வரை கன்னி ராசிக்காரர்கள் சற்றே போராட்டத்துடன் இருந்தாலும் அந்த நேரத்துல தான் தங்கள் அடிப்படையை வலுப்படுத்துவார்கள். 35க்கு பிறகு இவர்களுடைய பொருளாதார நிலை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். 41க்கு பிறகு வாழ்க்கையில பெரிய நிலைத்தன்மையும் சுகமும் வரும். 47க்கு பிறகு இவர்களுக்கு நிதியில பெரிய கவலை இருக்காது. சொத்து, சேமிப்பு, நிலையான வாழ்க்கை கிடைக்கும். அதாவது கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை இளமையில் சவால், நடுவயதில் நிலைத்தன்மை, முதுமையில் சுகம் என்று அமையும். கன்னி ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியவை: விமர்சனத்தை கட்டுப்படுத்துதல். இவர்களின் மிகப்பெரிய பலமும் பலவீனமும் விமர்சனம்தான். எல்லா விஷயத்திலும் தங்களை அல்லது மற்றவர்களை விமர்சித்தால் முன்னேற்றம் தாமதமாகிவிடும். அதனால எங்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், எங்கு புறக்கணிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையின்மை, என்னால் முடியுமா என்ற சந்தேகம் எப்போதும் இவர்களை பின்னுக்கு தள்ளும். அதனால தன்னம்பிக்கை வளர்த்து கொள்வது முக்கியம். நிதி மேலாண்மை, தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு பழக்கத்தை தொடர்ச்சியாக வைத்தால் வாழ்க்கையில பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். தொடர்ச்சி, ஆரம்பத்தில் அதிக ஆர்வம், பின்னர் சோர்வு, இது இவர்களின் இயல்பு. அதனால எந்த வேலையையும் பாதியில விடாமல் முழுமையாக முடிப்பதற்கு பழக வேண்டும். சொத்து, முதலீடு, இவர்களுக்கு நிலையான சொத்து வைத்திருக்கிறது பெரிய யோகம் தரும். அதனால சொத்துக்காக உழைக்க வேண்டும். ஆன்மீகம் மற்றும் தியானம், மனம் எளிதில் அலைபாயும். தினசரி சிறிய ஆன்மீகம், தியானம், பஜனை இவர்களின் மனதை நிலைப்படுத்தும். கன்னி ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டியவை: அதிக விமர்சனம். சின்ன விஷயத்தில மற்றவர்கள் மனம் புண்படும்படி விமர்சித்தல் இவர்களின் மிகப்பெரிய குறை. இதை கட்டுப்படுத்தாவிட்டால் உறவுகள் பாதிக்கும், முன்னேற்றம் தடைப்படும். அதிக நம்பிக்கை. எல்லோரையும் நம்பி பணம் கொடுத்தால் ஏமாற்றம் வரும். நம்பிக்கையை அளவோடு செலுத்த வேண்டும். பழைய நினைவுகளை பிடித்துக் கொள்வது. ஒருவரால் புண்பட்டாலும் ஆண்டுகள் முழுவதும் அதை மனதில் வைத்துக் கொள்வார்கள். இது மன அழுத்தத்தையும் முன்னேற்ற தடையும் தரும். சந்தேகம். காதலிலும் குடும்பத்திலும் வேலையிலும் சந்தேகம் அதிகமாக இருந்தால் உறவுகள் முறியும். அவசர முடிவு. பிறர் சொல்லும் வார்த்தைக்காக உடனே முதலீடு செய்தால் இழப்புகள் வரும். அதனால நிதி விஷயங்களில் பொறுமையும் ஆராய்ச்சியும் அவசியம். அதிகமாக பரிபூரணத்தை எதிர்பார்ப்பது, குடும்பம், உறவு, காதல் எல்லாவற்றிலும் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருந்தால் சண்டைகள் வரும். கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விமர்சனத்தை கட்டுப்படுத்துவது, சந்தேகத்தை தவிர்ப்பது, பழைய காயங்களை விடுவிப்பது ஆகியவையே முக்கியம். வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம். கன்னி ராசிக்காரர்கள் புதனால் ஆளப்படுபவர்கள்.
புதன் அறிவை, பகுத்தறிவை, தொடர்பு திறனை குறிக்கிறார். எனவே இவர்களுக்கு மன அமைதி, தொழில் முன்னேற்றம், ஒழுங்கான வாழ்க்கை வேண்டுமென்றால் அறிவு தெய்வங்களை வழிபடுவது சிறப்பாகும். குறிப்பாக சரஸ்வதி வழிபாடு, சரஸ்வதி, விநாயகர், ஹயக்ரீவர் போன்ற தெய்வங்களை நம்பிக்கையுடன் வழிபட்டால் அறிவு வலிமையும் தெளிவும் கிடைக்கும். அதேபோல் புதனின் ஆதிக்கம் அதிகமாயிருப்பதால் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு அல்லது ஹனுமான் வழிபாடு செய்தால் மன அமைதி பெருகும், வாழ்க்கை சிரமங்கள் குறையும். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்ப சௌகரியத்தையும் தரும். நவராத்திரி காலத்தில் சக்தி வழிபாடு, மாதம் ஒரு முறை பௌர்ணமி அன்று சரஸ்வதி வழிபாடு ஆகியவை இவர்களின் வாழ்க்கையிலே அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். இதுவரை நான் சொல்லிய அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிறதா? இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிப்பீங்களா என்று கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உங்க கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம். நன்றி.